படை விளக்கம் அக்கினி தேவன் என்று விளக்கம். அக்கினி ஆமாங்க தேவன். அக்கினி தேவன் என்று தெரியும். கண்டிப்பாங்க. அஷ்டவசிக்கிறது யார் ஒரு முக்கியமான தம்பியா கொஞ்சம் மத்துல வேற கூப்பிடுறாரு. இங்க டிக்கா அவன் தாங்குவான் உட்காரு அவன் தயம்புவான்றான். அவன் டைம் அச்சனை தம்புறானா இல்லையா? அஷ்டவசிக்கிறது அப்படி சொன்னா உண்மையா மாமியா சும்மா இருந்தா மாமியாவை சனியாக்கி விட்டு ஆமா யான் ஒருவன் என்று தெரிந்து கொண்டாய். இப்ப சொன்ன அக்கினி தேவன். பரவாயில்ல விளக்கம் தெரிஞ்சு. நான் இல்லை என்றால் இந்த உலகத்தின் கண்ணிலே நீ இனிமே சொன்ன நான் வச்சு வச்சுக்கிறேன். வீடு வச்சுக்கிறேன். இதெல்லாம் இருக்காது. நான் இல்லை என்றால் இந்த உலகமே இருந்தது போய்விடும். அப்புறம் நாளைக்கு ஊருக்கு வரீங்களா? எதுக்கு சிலிண்டர் காலி ஆகி போச்சு. ஒரு வாரம் நீங்க போதும் அதுக்குள்ள காசு அடுத்து சமாளம் அடிக்கடி சேர்த்து வச்சுப்போம். அடுத்து சமாளம் ஓட்டு ஊரே சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நான் உள்ள நுழைஞ்சேன் என்றால் ஒரு துணி கலந்து துணி கொடுக்காது. அப்பனா வேணாம் அதுக்கு சம்பளமா வேணாம் வேணாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா இந்த அக்கினி தேவன் உள்ளே புகுந்து விட்டால் ஆமாங்க கட்ட துணி கோமண துணி கொடுக்காது. கண்டிப்பா கண்டிப்பா அப்பேற்பட்ட ஆள் நானு அப்படி இருக்கேன். சமாச்சாரம் தெரியுமா? என்னங்க எனக்கென்று அவள் அவளுக்கென்று நான் நீங்க தாய் மாமன் பிறந்த உடனே ஆமா சாணத்திரை நாடு சாந்த சாணத்தீரை யார் 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 அம்மா அழகா தங்க மாதிரி மூஞ்ச காட்டு. அப்பா ஏற்பட்ட பொண்ணு ஆகப்பட்ட நாட்டுக்காரமா இருப்பேன். என் தங்கமே முகத்துல பவுர் இல்லையடா என் கண்மணி என் கண்ணே நல்லா இருந்தவன் அந்த மாதிரி ஆயிட்டானே. ஏன் சாமி எப்படி மாறுகிற நீ? நான் நல்லா இருக்கிறேன் மாமா. நீ என்ன எம்சி அடிச்ச மாமா? வாசனை அப்படியே வருது. உண்மையாகவே இருக்கட்டும் மாமா. எனக்கு கட்டையும் கொடுத்தா மாமா வரும்போது சொல்லி நான் வாங்கி வந்திருப்பேன். பையா எண்ணி போட்டு குழப்பற பாரு பொம்பளை. நான் கேட்டுக்கார அண்ணி கிடக்குறேன். எண்ணி வந்து பூச்சி குழப்பறேன். யாரை நான் பார்த்தாலும் சரியே சுவாராமையா தெரிஞ்சு கண்ணுக்கு அம்மா அழகு அம்மா அழகு பின்ன பின்ன யாரு தாய் மாமா இல்ல. அதனால கண்டிப்பா இருக்கு இருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு சகாலம் தக்கலாம். என்ன சொல்றேன் எப்படியா பையன் எனக்கு தெரியாமலே ஆமா அவளை எடுத்து சென்று விட்டான். விடுவனா அவன் எங்க போனான் எங்க வரான்? ஆமா பாத்துட்டே இருந்தான். பணம் அறிக்கை அதான் சரி போனான். இவன் ஒரு பக்கம் போட்டான் போயிட்டான். ஏன்னு கேளு காலிலே தீவு ரத்தமும் அடிச்சு எப்படியா இருக்கும் தேவடியா போயிருக்கு. ஆமா ஆமா அப்பேற்பட்டவன் தூக்கிட்டு போயிட்டான். சரி பார்த்து என் சோழா எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவனை பாப்பாடா. அதான் சரி ஒரு முறையில அக்கா முடியா அதனால போயிட்டுப்பா. தூக்கிட்டு போட்டான் போகல தூக்கிட்டு போயிட்டான். இவ்வளவு சீக்கிரம் போனா பின்ன பின்ன எப்படி தூக்கிப்பான்? நீங்க 2 தரம் தோணான்னு பாக்கல. சேஜி பேர் தூக்கி போயிருப்பானா? இல்ல அவன் தூக்குவான். ஏன்னு கேளு அவனும் அப்படித்தானே கேட்கிறான். அப்பா பாடுற வீட்டுக்காரரைய சாப்பாடு அப்படி. ஆமா 40 தினம் 4.5 கிலோ பேருவான். எடுத்த ட்ரைனிங் இது மாதிரி செம்மரை காட்டுறான் சாப்பாடுலாம். அப்படி எடுத்து சென்ற உடனே இவன் எங்கே செல்கிறான் எங்கே வருகிறான் என்று பார்த்து பணமே அடிக்க பார்க்க போனானே. அக்கால போய் விட்டுட்டு தனியா போலாமா? அதானே இவன் ஒரு பக்கம் போயிட்டான். அவன் ஒரு பக்கம் வந்தான். ஆமா நான் வந்தான் சாத நமக்கு சொந்தமான பொருளை விடக்கூடாது. அந்த தேவையா பையன் விடலாமா? அப்படி என்று என்னை பார்த்த உடனே கண்ணே பெண்ணே மாமா அப்படி என்று இருவரமாக கட்டிப்பிடித்து ஒருவருக்கொருவர் கொஞ்சி விளையாடி அப்படியே நாங்க 2 பேரும் இன்னிட்டே இருந்தோம். இப்ப நீங்க ஆட்டான வரல எனக்கு மூடி எடுத்து வீட்டுக்கு பாக்குறீங்க. தெரியுதுப்பா தெரியுது. இருந்து வயது வந்துச்சு போய் கூடாடா மூடு வருது. மூடு கூட உனக்கு வருது.
நீங்க ஆடுற பொண்ணு வாத்துக்காரர் பூரா உனக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. பார்த்தாங்களா என்னன்னு கேட்டேன். இந்த நேரத்துல எந்த சாண்டை குடிச்சிட்டு போன் போட்டு கிடக்குறான் உனக்கு. வீட்டுக்கார வர சொல்றாங்க. அவருக்கு நேரம் ஆயிட்டு தப்பு. இந்த நேரத்துல போன் மேல போன் வந்து எனக்கு பாவையாவை ஆமா எத்தனை நேரம் கொஞ்சிட்டு இருந்தேன். எங்கே இருந்தாலும் நோடி அப்புறம் ஓடிட்டான். தூக்கி போயிட்டான். விடக்கூடாது நீங்க. பார்த்தான் இந்த நேரத்திலே மறைவதற்கு இடம் கிடையாது. நாங்க ஒரு செடி பக்கத்துல வந்தோம். அதான் சரி. அவனை பார்த்துட்டான். ஐயோ என்ன செய்வது? ஆமா. அப்படி என்று என்ன ஒரு நெல்லிக்கறி ஆச்சு. அப்படி என்ன ஒரு நெல்லிக்கறி ஆச்சு. வெட்டுக்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டான். அதனால் இந்த சினத்தில் அதை எட்டினால் ஒரு வாரமாய் ஒரு வாரமாக உள்ளத்தில் இருந்தேன். சரி சாயந்தரம் நேரம் கட்ட நேரத்தை எடுத்து விடுவான். கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு காணும். இன்னைக்கு எடுத்து விட்டு ஆளையே காணும். இப்ப தேட வேண்டியதா? அடுக்காம்பளே அறமாரியான ஆண்பாதை தெரியாமல் ஒரு பெண்பாதை தெரியாமல் என்னை கட்டி முத்தமிடுகிறாயே. நீ எல்லாம் பசங்கள் ஒரு கொண்டு வந்து என்னை அபிமானம் செய்தாலோ அவளை விடுவது கிடையாது. நக்கம் எனக்கு சண்டை போடுறதா எப்பயே சண்டை போட்டு என்ன சொல்ல யுத்தம் தான் சண்டை போடுற யுத்தம் இல்லதா யுத்தத்துக்கு ஒரே பானம் எடுத்து விடுத்தால் பசிபிகமா எரிஞ்சிடணும். அவன் அக்கினி பானத்தை எடுத்தால் அக்கினி தேவன்
அடே துரோகி இப்பேற்பட்ட அக்கினி தேவன் என்று பாரு இந்த அக்கினி தேவனாகப்பட்டவன் ஆஸ்த வசக்களுக்கு தலைவனாக இருக்கும்படியான யம தர்மம் என்று பாராமல் என் மீது அக்கினி பானம் அதனால் கொடுத்த சம்பந்தனை பாராய் அவன் பாட்டு விட்டு போன அதனால் 4448 வியாதியில் பொடிவியாதி இருக்கக்கூடியான புத்தத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியான கும்ப வியாதி பிடிக்கிறது படிடா சாபத்தை கும்ப வியாதி பிடிக்க படிடா சாபத்தை தேவடியாளுக்கு மேல வேற எதுவும் ஜாஸ்தி ராஜா என் வீட்டுக்காரன் சபை முன்பு அழைத்து வந்து அப்படி வந்து அந்த அக்கினிதாவை இறக்கி அங்கே இறக்கிட்டு வந்துட்டான் இப்பேற்பட்ட தேவ சபையில் வந்து அபிமானப்பட்டிருப்பேனா ஆடி சண்டாளி ஆடி உன்னை பத்தினி பார்த்து இந்த தெவடியாளுக்கு பிறந்த அந்த தெவடியா ஒரு வார்த்தையா நான் அப்பே சொன்னோம் தேவடியாடா வேணாம் கேட்க மாட்டான் தேவடியா ஒண்ணு சொல்லியாக்கா நீ பத்தினி எனக்கு தெரியும் இந்த தெவடியாளுக்கு பிறந்த தெவடியா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா இந்த தேவடியான வயசு குடும்பம் பண்ணிருப்பா கொட்ட கண்ணாடி கொள்ள கண்ணாடி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது சர்வபத்னி அவ தேவடியான ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம் யாருது நீ எல்லாம் ஒரு பெண்ணா ஏன் என்ன கோடப்ப கட்டால அடிப்பேன் யாரு இது ஐ டோன்ட் லைக் இட் இந்த ஆகாய வாணி சாட்சியாகும் இந்த பூமா தேவி சத்தியமாகும் இனிமேல் உன்னை சேர மாட்டேன் உன்னை திருமணம் செய்து இது சத்தியம் சத்தியம் கடாத பையனுக்கு கடாசில பாரு கிணத்துல சோத்து போட்டு கடாசி பாரு ஒன்னையா வச்சுக்கிட்டேன் நான் குடும்பம் நடத்தின இது வரைக்கும் அப்பவும் இந்த ஒரு கால மகாராசன் நெல்லிகா ஒரு கால் நெல்லிகா ஒரு கால் இந்த மகாராசன் பத்தி கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் போட்டுருமான் யார் யார் தேவடியா மட்டும்தான் சொல்லுவான் அடியே நாடாடி அடியே சாடி மாரி சாடி மாரி சாடி மாரி அடி அபிமானம் செய்தாய் அடி அரை கட்ட நங்கையா போட போட ஆத்த கண்டு சூத்த கையில அமி கண்டு மழை வாரிக்கல போட்டா டுபாக்கு நம்ம பெங்களூர் போலவா எதுக்கு அங்க ரூம் போட்டு தரோம் உனக்கு இல்லடா நீ போயிட்டா எனக்கு எங்க மாமா இருக்காரு அக்கினி தேவன் அவர்கிட்ட போனா ஒரு வருஷத்துக்கு 2 புள்ள கூட பேத்து போடுவேன் ஆடா இது 2 குட்டி போறதுக்கு இல்லடா ரெட்ட புள்ள ஆமா அது நான் பயிர் எப்படி ஒத்த பயிரா அது கஷ்டம் இன்னொரு நாள் என்ன மாதிரி வீர பராக்கிரமம் வர முடியுமா என்ன ஒண்ணு பத்தி தெரியாது லிக்க கசமடா லிக்க கசமா எங்கள் தெருக்கூத்துல எங்கள் தெருக்கூத்துல கண்டுகளிக்க வேண்டும் எங்கள் தெருக்கூத்தலை கண்டுகளிக்க வேண்டுமானால் மணிபாலன் தெருக்கூத்து என்ற யூடியூப் சேனலில் எங்களுடைய வீடியோ வரும். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் மணிபாலன் தெருக்கூத்து என்ற யூடியூப் சேனலில் டிபியில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கிறது. எடுத்து தொடர்பு கொண்டால் எந்தவித நாடகமாக இருந்து போயாலும் சரியே எங்கள் சித்தரை கட்டியவாறு சீரும் சிறப்புடன் நடத்தி தரப்படும்.
மற்றொரு கம்பெனி, அதாவது எங்க கம்பெனி மற்றொரு இரண்டு கம்பெனி அல்லவா, மற்றொரு கம்பெனியின் யூடியூப் சேனல் ராஜா தெருக்கூத்து அப்படின்ற யூடியூப் சேனலில் எங்களுடைய மற்றொரு கம்பெனி வீடியோ வரும். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் மணிபாலன் தெருக்கூத்து என்ற யூடியூப் சேனலில் எங்களுடைய வீடியோ வரும். இனிமேல் உன வச்சு குடும்பம் தெரியும் ஓடி தேவடியா போடா இதேதான் ஓடி தெரியும் வெளிய வரைக்கும் தேவடா ஓடி தெரியும் ஓடி தெரியும் அப்ப மான மரியாதை கட்டுக்கோ, வளைச்சு கட்டிக்கோ, கோமணம் கட்டிட்டு வருவாங்க. பொம்டாட்டின்னு பாக்கமா இன்னவே வார்த்தை பேசி பாரு. ஏய் எங்க மாமா கிட்ட போறதா நானு மாமா சொல்லுங்க. இல்ல என்ன என்கிட்ட சேர வர எப்பொழுது முடியாதா? என்னோடு 8 நாள் யாருக்கும் தெரியாமல் நெல்லிக்கனியாக்கி உள்ளத்துல வச்சிருந்தாயோ, நீ எங்கேயாவது தெரியாத கொண்டு போய் விட்டுட்டு வந்து அந்த தேவ சபைக்கு வந்திருந்தீங்கன்னா நான் உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 3 முறை கூட வச்சிருக்கலாம். ஆனால் இப்ப சேர முடியுமா? தேவ சபையிலே அவமானப்படுத்தி விட்டாய். நான் தேவர்களிலே அந்த வதுக்கரிலே ஒருவன். என்ன அவமானப்படுத்தினாய் அல்லவா தேவ சபையிலே. இனிமேல் அதோடு மட்டும் இல்லை, அந்த தேவடியா பையன் பாரு சாபத்தை கொடுத்து அங்க கும்பவை அது குடிச்சிச்சு. இனிமேல் ஒண்ணு நான் சேர மாட்டேன். என்னன்னா யமதர்மராஜரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அக்கினி தேவனாகப்பட்டவர் அவரும் இந்த இப்பேற்பட்ட தேவலோகத்துல விருந்து வைக்கும் போது எல்லாத்துக்கும் முன்னாலே என்ன அபிமானப்படுத்தி விட்டியே. நான் உன்னிடத்தில் வாழ மாட்டேன்னு 2 பேரும் போயிட்டாங்கடா. நான் யாருகிட்ட போறது இதுக்கு மேல? வயசாகி வச்சு பாவம். எந்த ஊர்? சரி விடு, வேற ஆள் யாரை பாரு. உனக்கு யூடியூப்ல போன் நம்பர் தான் அனுப்பு. சரி, இதெல்லாம் அக்கினி தேவனை நெல்லிக்கனியாக உருவாக்கி வைத்திருந்தேனே, இதை காட்டி கொடுத்தால் யாரு? யாதவனாகிய கண்ணன் எம்பெருமான் நாராயண வைகுண்டவாசன் ஜனார்த்தனன். ஒரு முறைக்கு எனக்கு அப்பாவை வேணும். அவர்கிட்டே போனா அவரே சேர்த்து வைப்பாரு. கண்டிப்பா கூட்டி கொடுக்கும் தெரியும். என்னையும் எப்பொழுது பகவானாகப்பட்டவர் வெளியிலே எடுத்து இந்த சபையிலே விட்டாரோ அவர்கிட்ட போனாதான் இந்த கும்மவியாதி நீங்கும். பகவான் தான் போகணும், வேற வழி இல்லை. என்னை பேர்பட்ட தேவ சபையிலே இறக்கி விட்டு அபிமானப்படுத்தி பங்கப்படுத்தி அந்த யமதர்மனாகப்பட்டவன் எப்பொழுது என்னுடைய மச்சனுடைய அதாவது மச்சன் எப்போது நீ கொண்டு போனாயோ இனிமேல் உனக்கு கும்மவியாதி எப்படி கொடுங்க உயிர் போதும். அவனுக்கு நோய் வந்தால் உலக மக்கள் தாங்காது. இது எப்படி ஐயா தெரிந்து ஒரு வயசு சொல்லுங்க. சரி, உனக்கு நோய் தீர வேண்டுமானால் என்னுடைய அத்தை பிள்ளை ஆகிய ஐவர் ராஜாக்கள் நடிபெறுந்தவராகிய அர்ஜுனன் என்ன காண்டாவன தகனம் அர்ஜுன இடத்திலே நீ சென்று இந்த உருவத்தை மாற்றி பிராமண வடிவத்திலே செல்ல வேண்டும். பிராமண வடிவத்திலே யார பிராமண ஆகிவா? சரி, மீண்டும் நான் தெரிவிக்கிறேன். எங்க வருகிறாயா? ஆமா, விட்டு மாட்டியா? ஐயா விட்டுறாத ஐயா, விடமாட்டி சென்று வருகிறேன். யாரோ சுவால குரல் மாதிரி கேட்கறது யாரா இருக்கும்? சோழதாண்டா. அப்படியா? ஏன் மனைவிலாம் தேவடியா? ஏன் மனைவியா? யாரு? ஏன் மனைவி தேவடியா? ஏன் மனைவிடா? 30 தேவடி மனைவி எல்லாம் தேவடியா? இதுதான் பத்தினி அம்மா. அம்மா தேவட்ட பத்தினி இந்த வைகுண்டத்துக்கு வர தகுமா? இந்த புத்தி கெட்ட சோழ யாரும் நம்பி வந்தனே அம்மா, நம்பி வந்தேன்.
அப்பா இந்த புத்தி கெட்டவன் நான் ஏதோ பேசிட்டேன். பேசுனதெல்லாம் மனதில் வைக்காதே. நான் சொல்லப்படி வார்த்தை கேளுங்க. மட்டுமா தேவர்களை அடிவாதமா அடித்து சபையெல்லாம் அதெல்லாம் மனசுல வைக்காதே. இந்த ஆடி வைக்க இடையானாலே மாமியா பக்கத்துல வாய வச்சவன் ஆட்டு போறனால நீட்டி பிடிச்சவன் இங்க நீ வரலாமா வர தகுமா என்னாலும் உனக்கு எதாவது அனுகூலமா என்ன அப்பா என்னமா என்னை காட்டி கொடுத்த ஐயா அப்பா கூட்டி கொடுத்த நெல்லிக்கனியாக உருவாக்கி என்னுடைய இதயத்திலே பதிய வைத்திருந்தேனே. பதிய வைத்திருந்தவரை 10 பேருக்கு முன்னாலே என்னை அசிங்கப்படுத்தி வெளியே காட்டி கொடுத்தியே. நீங்க தானே காட்டி கொடுத்த கையாலே எப்படியாவது அக்கினி தேவர்தான் எனக்கு கணவர், நான் தான் அவருக்கு மனைவி அப்படி என்று நான் சத்தி வாக்கு சொல்லிட்டேன். அதனால எனக்கு அக்கினி தேவனை எப்படியா இருந்தாலும் சேர்த்து வைக்கணும் சாமி. திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆமா திருமணம். திருமணம் இல்ல திருமணம். ஆமா எப்பா அப்ப உனக்கு அஜிதம் கிடையாது. உனக்கு அக்கிரிதான் வர வேணும். தங்கை சுபாத்திரை சரி சுபாத்திரையில சென்று ஒரு தள்ளாத கிழவி போல போட்டு சத்தியம் கேட்கிறேன். கிழவியாக நான் சென்று நான் சத்தியம் வாங்க வேண்டும். சத்தியம் வாங்கிய பிறகு என்னமா வேணும்னு கேட்க, அப்போது எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் அப்படி என்று கேட்க, அந்த மாங்கல்ய பிச்சை கேட்கும் போது சத்தியம் கேட்கும் போது அவங்க வந்துடுறேன். சரி அண்ணா உன்னுடைய பேரை காப்பாத்துறேன். ரோடு போட்டா நான் ரோடு போடுவேன். ஒரு கோவத்தை பேசுறேன் சாட்டை கட்டு நான் அதையும் சொல்லி சொல்லி காட்டுறேன் கட்டியா. நான் போயிட்டு வரேன். கேள்வியாக வருகிறேன். அதாவது சரி சரி இப்ப அதாவது தாண்டவனத்தில் இருக்கின்ற அர்ஜுனப்பட்டவன் திருமணம் 1 வாரம் காலமாக தான் இருக்கின்றார். அதனால வேண்டி அர்ஜுனன் பெருமானாக தற்பாராகிறார். அன்னவரால் மற்ற
எதிர் வணக்கம் ஐயா எதிர்நோக்கம் ஐயா ஒரு மரியாத கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை திருக்கோள் அடுத்த சடைக்கட்டி நமக்கெல்லாம் தாய்நாடா இருக்கும் நானே சடைக்கட்டி சட்டம் இருக்குது சச்சி ஒன்றும் சபை அபிஷேக ஆராதனை செய்து மக்கள் கண்ணுக்கு மணி நாட்டாம பிரசன்னி வருங்கால வாலிபர்கள் எதிர்கால எழுச்சிங்கம் மாய்க்கல் மாதர்கள் மாதக்குள் மாணிக்கம் அமர்ந்திருக்கிறாளே அம்மனுடைய செழிப்பா இருக்கிறது பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சபை இருக்குது சபைக்கு முன்பதாக நான் வந்த போது இப்ப சபை முன்பாக வந்த போது விளக்கம் சந்திரகுல பரமனை சேர்ந்து என் தாய் இருக்கிறது நான் எங்குதான் வந்த சொல்லை நான் எங்குதான் வந்த சொல்லை அப்படி அல்ல கிருஷ்ணா பச்சா ஆமாங்க அமரபட்ச நாளே நான் இருக்கிறேன் நான் பிறந்த நேரம் இருக்குது நாளைக்கு உதய நாயகி நட்சத்திரம் உத்திராவணி நட்சத்திரம் உத்திராவணி நட்சத்திரம் பிறந்தாய் பூர்வனுக்கு கொள்ளை நடராஜையா ஊரை சுத்தி 60 ஏக்கர் அவருக்கு இடம் உத்திராட நட்சத்திரம் பிறந்திருக்கிறார் நடேசன் ஐயா அவர்கள் அத்தனை மணி உத்திராட நட்சத்திரம் அவர்கள் இருந்தார் அப்படி சொல்வார்கள் நாங்களும் தாயாராக பெருமாங்க சொல்ல முடியாது குந்தி அம்மனுக்கும் தந்தி ஆகிய பாண்டி மகனுக்கும் நாங்களும் சக்கல் 5 பேரா என் பங்கும் பங்காளி என்று சொல்ல முடியாது கௌரவராக அவாரோ ஆக மொத்தம் 105 பிள்ளைகள் 105 பிள்ளைகள் அது மட்டுமல்ல பங்காளிக்கு எங்களுக்கும் பங்காளி குரோத்து பற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்து போய் செய்தாரு எனக்கு இப்ப 3 மனைவி என்ன சொல்ற ஆமா பாஞ்சாலி திருமணம் முடித்தேன் நீ கொடுத்து வச்சு மகராஜ் என்ன காரணம் 3 பேர் ஆச்சு ஒரு வாரத்துல 7 நாளா 2 6 4 2 23 பாஞ்சால மகளாகி பாஞ்சால மலையாத பிள்ளை வளர்த்தி நாடியாத்தி பிள்ளை வளர்த்தி மச்சக்குரிய கை ஏந்தி அவளை கரம் பிடித்து அதன் பிறகு துரியோதனம் செய்த சதினால் அண்ணாவாக போதுமான விஷயங்களை
அப்படி இருக்க இதுவெல்லாம் போக இதுவெல்லாம் போக எனக்கு 3 மனைவிகள். மனைவி கூப்பிடணும். பாஞ்சாலி, நாகக்கண்ணி, சுபத்திரை. சுபத்திரை திருமணம் முடித்து இன்றோடு 1 வார காலம் ஆகிவிட்டது. காலத்தாம கூடாது இருந்தால் சகரே இப்போது என் தேவியாக சுபத்திரை அடுத்து ராஜகுல பரம்பரையில் மண்டபத்துக்கு செல்லக்கூடிய வணக்கம். அதனால சென்று தேவையாக தோப்புறோம். சுபத்திரை தற்பாராகிறார். அம்மையார் மற்ற விளக்கம். இதோ
ஒப்புடன் முகமலர்ந்து உபகரித்து உண்மை பேசி இல்லா குழையிட்டாலும் உண்ணுவதே அமிர்தமாகும் கொடுத்து முகத்தை கடுகடுக்க வைத்து தப்பிய பசியுடன் கடுமசியாகும் என் நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கக்கூடிய இது என்ன ஊரு? இதுவா சடகட்டி கிராமம். சடகட்டி கிராமத்தில் இருக்க முடியான ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், கொத்து வகிராவை சேர்ந்த நாட்டாமைதாரர், இன்னும் கோவில் தர்மகார்த்தா, கோவில் பூசாரி,